எட்டயபுரம் அருகே நடந்த டபுள் மர்டர் கேஸ்ல போலீசார் குற்றவாளியை துப்பாக்கியால சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இனி ஃபயரிங் தொடரும்னு எச்சரித்திருந்த நிலையில தற்போது இரண்டாவது ட்ரிகர் அழுத்தப்பட்டிருக்கு. குற்றவாளிகளுக்கு அவர்கள் மொழியிலேயே பதிலளிப்போம் என காவல்துறையினர் எச்சரித்திருந்த நிலையில் சமீப காலமாக போலீசாரின் துப்பாக்கிகளும் அவ்வப்போது புல்லட்டுகளை தெறிக்க விட்டு கொண்டே வருகிறது. நேற்று கிருஷ்ணகிரி மற்றும் கோவில்பட்டி என்றால் இன்று எட்டயபுரத்தில் சீறி பாய்ந்திருக்கிறது போலீஸ் புல்லட். இந்த முறை குண்டடிப்பட்ட குற்றவாளியின் பெயர் முனீஸ்வரன். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகேயுள்ள மேல நம்பிபுரம் கிராமத்தில் நடந்த டபுள் மர்டர் கேஸின் முக்கிய குற்றவாளி இவர். இதே கிராமத்தைச் சேர்ந்த சீதாலட்சுமியும் அவரது மகள் ராமஜெயந்தியும் சென்ற 3ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டனர். முதற்கட்ட விசாரணையில் தாயும் மகளும் அணிந்திருந்த 13 பவுண்ட் நகை மாயமாக இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து ஆதாயத்திற்காகத்தான் கொலை நடந்திருக்க வேண்டுமென சந்தேகித்த போலீசார் கொலையாளியின் திசையறிய களத்தில் இறங்கி உள்ளனர். சில வருடங்களுக்கு முன் கணவரை பிரிந்த ராமஜெயந்தி தாயுடன் வசித்து வந்திருக்கிறார். இவர்களுக்கு தோட்டம் துறவு என சில சொத்துப்பத்துக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி அவர்களுடன் நெருங்கி பழகுபவர்களுக்கும் அவ்வப்போது கடனுதவிகளை செய்து வந்துள்ளனர். தாய் மகள் இருவரும் ஊருக்கு உதவியாக இருந்தது அதே பகுதியில் வசித்து வந்த முனீஸ்வரனின் மனதிற்குள் உறுத்தியிருக்கிறது. குடும்பமே இல்லாத சீதாலட்சுமிக்கும் ராமஜெயந்திக்கும் இவ்வளவு பணம் எதற்கு என கிரிமினலாக யோசித்திருக்கிறார். அதன் காரணமாக அவர்களிடம் உள்ள பணத்தை கொள்ளையடிக்க திட்டமிட்ட முனீஸ்வரன் உதவிக்கு அவருடைய நண்பர்களான வேல்முருகனையும் முகேஷ் கண்ணனையும் கூட்டுக்கு சேர்த்து சதி திட்டம் தீட்டியுள்ளார். சம்பவம் நடந்த நள்ளிரவில் சீதாலட்சுமி வீட்டின் ஓட்டை பிரித்து உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அங்கு ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த தாய் மற்றும் மகள் அணிந்திருந்த நகைகளை நைசாக கழட்ட முயன்றுள்ளனர். அப்போது அவர்கள் திடீரென கண் விழித்து அலறி உள்ளனர். அக்கம் பக்கத்தினர் கூடிவிட்டால் ரவுண்டு கட்டி கும்மி விடுவார்கள் என பயந்த முனீஸ்வரன் இருவரின் கழுத்தையும் நெரித்து மூச்சை நிறுத்தியுள்ளார். கொலை செய்த பிறகு மூவரும் சம்பவ இடத்திலிருந்து நகைகளோடு தப்பி உள்ளனர். எனினும் முதல் நாள் விசாரணையிலேயே போலீசார் முகேஷ் கண்ணனையும் வேல்முருகனையும் கைது செய்துள்ளனர். ஆனால் முக்கிய குற்றவாளி முனீஸ்வரன் கீழ ஈரால் காட்டுப்பகுதிக்குள் சென்று தலைமறைவாகியுள்ளார். இதைத் தொடர்ந்து 9 தனிப்படை அமைத்த காவல்துறையினர் 6 ட்ரோன் கேமராக்கள் உதவியோடு காட்டுப்பகுதியை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் சென்ற புதன்கிழமை மாலை முனீஸ்வரன் பதுங்கியிருக்கும் இடத்தை அடையாளம் கண்ட போலீஸ் அவரை சுற்றி வளைத்துள்ளனர். அப்போது காவல்துறையினரை தாக்கிவிட்டு அவர் எஸ்கேப்பாக முயன்றிருக்கிறார். முனீஸ்வரன் மீது ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் வேறு வழியே இன்றி துப்பாக்கியை கையில் எடுத்த போலீஸ் முனீஸ்வரனின் வலது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஒரே மாதத்தில் மட்டும் 2 குற்றவாளிகளை போலீஸ் சுட்டு பிடித்திருப்பதால் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் பலரும் பீதியடைந்துள்ளனர். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.